வணக்கம். இது வழக்கு. அன்பு மட்டுமே தங்களோட பிள்ளைங்க மேல காட்டுற பெற்றோர்களை தான் நாம இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். தன்னுடைய பெண்ணையே 3 முறை தாயாக்கிய தந்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ளது முத்துப்பிள்ளை மண்டபம் என்னும் ஒரு சிறிய ஊர். கடந்த 17ஆம் தேதி இங்குள்ள தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தின் அருகே பிறந்து சில நாட்களே ஆன ஒரு குழந்தை துணியால் சுற்றப்பட்டு கிடந்தது. கேட்பாரற்று கிடந்த இந்த குழந்தையை உடனே கும்பகோணம் அரசு மருத்துவமனை கொண்டு செல்கின்றனர் இந்த குழந்தையை கண்டவர்கள். 20ஆம் தேதி தஞ்சாவூர் சைல்டு நிலையத்துல எங்களுக்கு புகார் கொடுக்குறாங்க சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கும்பகோணம் முத்துப்பிள்ளை மண்டபம் ஹாஸ்பிட்டல் சர்ச்சுக்கிட்ட ஒரு ஆண் குழந்தை அனாதை கிடந்ததாகவும் அதை வந்து கும்பகோணம் ஜிஹெச் வச்சு பராமரிக்கிறதாகவும் அந்த குழந்தைய அதே ஜிஹெச்ல தான் ஒரு 1 வீக் பிஃபோர் டெலிவரி ஆனதாகவும் அந்த குழந்தையோட பெண்ணோட பேர் சிசிலி என்றும் அதை கண்டுபிடிச்சதாக சொல்லி எங்களுக்கு புகார் கொடுத்தாங்க. இந்த அரசு மருத்துவ ரெக்கார்ட்ல வந்து அந்த பொண்ணு சிசிலி ஐயாவடி அப்படின்னு ஒரு அட்ரஸ் கொடுத்திருந்தது. அந்த ஊரை வச்சு நாங்கள் ஐயாவில் விசாரிச்சு பார்க்கலாம், ஏதாவது எங்களுக்கு தகவல் கிடைக்கும்னு சொல்லி ஐயாவடி போனோம். இப்போ விசாரிச்சப்ப அந்த அட்ரஸ் பொய்யானதுன்னு தெரிஞ்சது. கும்பகோணம் ஐயாவாடி பஸ் நிலையத்தில் வழக்கமாக ரோந்து வரும் போலீசார் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றி கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை பிடித்து விசாரிக்கின்றனர். ஒரு ஐயாவடி பஸ் ஸ்டாப்ல ஒரு சந்தேகமான ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை ஒரு சந்தேகத்துக்கு மேல விசாரிச்சா அந்த பொண்ணு தாயெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சு. கையில ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருந்துச்சு. அந்த ஹேண்ட்பேக் நான் வந்து ஒரு சந்தேகத்துக்கு மேல செக் பண்ணி பாக்குறப்ப அந்த குழந்தை டெலிவரி ரிப்போர்ட்டு, கும்பகோணம் அரசு மருத்துவமனையில குழந்தை பிறந்ததுக்கான அந்த நோட்டு, அந்த பெண் வந்து ஒரு 3 days பிஃபோர் குழந்தை விட்டு போனப்ப ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்துச்சு. இந்த குழந்தை யாராவது கிடைச்சி நல்லபடியா வளங்க, காப்பாத்துங்க, என்னால வளர்க்க முடியாத சூழ்நிலை குழந்தை இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் வச்சிருந்து அந்த லெட்டரோட ஒரிஜினல் எல்லாமே அந்த பேக்ல இருந்தது. அதை வச்சு விசாரிச்சப்ப அந்த பொண்ணு நான் ஒத்துக்கிட்டு. தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தின் அருகே கிடந்த குழந்தை இந்த பெண்ணுடையதுதான் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. போலீஸ் மேலும் விசாரிக்க அதிர்ச்சிகரமான தகவல்களை கூறுகிறார் அந்த பெண். ரொம்ப அந்த பொண்ணு உடம்பு முடியாம இருந்ததுனால உடனே அரசு மருத்துவ சிகிச்சைக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா அந்த 5 days அந்த பொண்ணு குழந்தைய கூட சாப்பிடல, இந்த ரெஸ்டடில் எங்க போகணும் தெரியாம அப்படியே சும்மா இங்க எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்திருக்கு, ஒரு நிலையான இருப்பிடம் இல்லாம. எதுக்காக அந்த குழந்தை தூக்கி போட்டதுன்னு கேட்டப்ப இந்த மாதிரி இந்த குழந்தை என்னால வளர்க்க முடியாது அப்படின்னு. உங்க ரிலேஷன் என்ன கேட்டப்ப அது கதையை சொல்லிச்சு. எங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த கதையை கேட்டோடனே. இந்த குழந்தைக்கு வந்து அப்பா வந்து அதோட சொந்த அப்பா அப்படின்னு சொல்லிச்சு. என்னால ஃபர்ஸ்ட் நம்ப முடியல. இன்னும் திருப்பி நாங்கள் மேற்கொண்டு விசாரணை மேற்கொள்ள அக்கா முக விசாரிச்சப்ப அது உண்மைதான் அப்படின்னு தகவல் சொன்னாங்க. அந்த பெண்ணின் பெயர் சிசிலி. சிசிலியின் தந்தை மரியராயப்பன், ஆட்டோ டிரைவர். மரியராயப்பனுக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனைகள் வர இருவரும் பிரிந்து விடுகின்றனர். தன் பெண் சிசிலியை பார்த்துக் கொள்ள முடியாமல் ஜெயங்கொண்டத்தில் உள்ள தன் பெற்றோர் வீட்டில் விட்டுவிடுகிறார் மரியராயப்பன். விசாரிக்கிறப்ப இது மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து அப்பா என்றும் அதை வந்து ரொம்ப குடும்பப்படுத்தி ஒரு கடந்த 4 வருஷமா வீட்டுல வச்சு அந்த பொண்ணை சூடு போட்டோம், சீரட்டால சுட்டோம், சொந்த அப்பாவே செஞ்சுதான் சொல்லுச்சு. திரும்பி வந்து அதுக்கான காயங்கள்லாம் உடம்புல இருக்கு இந்த பொண்ணு உடம்புல. நீ என்ன உடம்பு உங்க அம்மா எங்கன்னு கேட்டப்ப எனக்கு அம்மா இல்ல, எங்க அப்பா 24 வருஷம் எங்க அம்மா கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள சண்டையில இதுக்குள்ள பிரச்சனையாகி அவங்க அம்மா என்ன மட்டும் எங்க அப்பாட்ட விட்டுட்டு அவங்க அம்மா விட்டோட போயிட்டாங்க. 14 குழந்தை என்ன தூக்கிட்டு வந்து எங்க அப்பா வச்சிருந்தாரு. அவரால் வளர்க்க முடியாதனால ஜெயங்குளத்துல உள்ள அவங்க தாத்தா பாட்டிட்டு தான் நான் வளர்ந்தேன். முதலை முத்து தனம் அவங்க தாத்தா பாட்டிட்டு அவங்க வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். அவங்க தான் வளர்த்தாங்க. +2 படிக்கிற வரைக்கும் நான் தாத்தா பாட்டிலாம் வளர்ந்தேன். எங்க அப்பா அப்ப வருவாரு, செலவு காசு கொடுப்பாரு, பாத்துட்டு போவாரு. கொஞ்ச காலத்தில் பெற்றோர்கள் இறந்துவிட சிசிலியை தன் வீட்டிற்கே அழைத்துக் கொள்கிறார். இதற்குள் வேறு ஒரு திருமணமும் செய்து கொள்கிறார் மரியராயப்பன். சிசிலியும் பெரிய பெண்ணாக வளர்ந்து விட்டாள். +1 முடிக்கிறப்ப எங்க ஃபர்ஸ்ட் எங்க பாட்டி இறந்து போனாங்க. அடுத்து எங்க தாத்தா இறந்துட்டாரு. அடுத்து நான் எங்க போறேன்னு தெரியாம இருந்தப்ப எங்க அப்பா தான் நீங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. எங்க அப்பா எங்க அம்மா விட்டதுக்கு அப்புறம் ஆரோக்கிய மையத்தை பொண்ணை 2ஆவது கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க சித்திக்கு ஒரு 4 குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை சொல்லிச்சு. தன் 2வது மனைவி வீட்டில் இல்லாத நேரத்தில் தன் பெண்ணையே பலாத்காரம் செய்கிறார் மரியராயப்பன்.
யாருக்குமே நடக்காத துன்பத்தை அனுபவித்த சிசிலியால் அதற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. தொடர்ந்து சிசிலியை தவறாக பயன்படுத்துகிறார் மரியராயப்பன். இந்த பொண்ணுக்கு பிளஸ் 2 படிக்கிறப்ப இந்த சிசிலியோட அப்பா மரியராயப்பன் பயங்கர குடிக்கார, டெய்லி குடிக்கிற குடிப்பழக்கம் உள்ளது. இந்த பொண்ணு வீட்டுல இருந்தப்போ ஒரு நாள் அவன் சித்தி இல்லாத சமயத்துல அந்த பொண்ணை தவறா நடந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதனால் 2 குழந்தைகளுக்கு தாயாகிறார் சிசிலி. இதைவிட கொடுமை இந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று பல சித்திரவதைகளை செய்கிறார் மரியராயப்பன். வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அப்போ போனப்பதான் இந்த பிள்ளை கத்திர சத்தம் கேட்டுதான் நான் கோயில் வாசல்ல உட்காந்துருக்கேன். இந்த பிள்ளை கத்திர சத்தம் கேட்டு நான் உள்ளுக்கு ஓடினேன். உள்ளுக்கு ஓடும் போது கதை கட்டிட்டாங்க. நான் சட்டா போட்டுருந்தாங்க. கதவு கட்டி பார்த்தா அது பார்க்க மாட்டேன்ட்டாங்க. சார் நான் ஓட போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னடி அந்த பிள்ளை கத்துச்சு என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டா அவளும் என் கையிலுமே சொன்னேன். சிசிலியின் முதல் 2 குழந்தைகளும் இப்போது அவர் சித்திக்கு பிறந்த 2 குழந்தைகளுடன் சேர்ந்தே மரியராயப்பன் வீட்டில் வளர்கின்றன. வீட்டை விட்டு வெளியே விடல, வீட்டுல அடைச்சி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. இதே மாதிரி சொல்லி சொல்லி அந்த பொண்ணை தொடர்ந்து பண்ணதுல அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு 4 வயசுல ஒரு ஆண் குழந்தை இருப்பதாகவும், அதுக்கப்புறம் 2.5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும், அந்த 2 பிள்ளையுமே அவனோட சித்தி ஆரோக்கியம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு அறைக்குள் அடைத்து வைத்து சிகரெட் நெருப்பால் சுடுவது, அடிப்பது என்று பல கொடுமைகள். உச்சகட்டமாக அவர் செய்த கொடுமை அந்த பெண்ணின் காது மடலை வெட்டியது. நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது இந்த இது சொல்லிச்சு காது ஆபரேஷன் பண்றதுக்காக வேண்டி வாங்கம்மா எனக்கு யாருமே இல்லை துணைக்கு, நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு வச்சு. அதுக்கப்புறம் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் கொண்டு போனேன். கொண்டு போய் அங்கே போய் செக் பண்ணதுக்கு அவங்க சொன்னாங்க 10 நாள் சென்று அழைச்சிட்டு வாங்க, 10 நாள் சென்று தான் ஆபரேஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டாங்க. தந்தையின் மூலம் 3வது குழந்தைக்கும் தாயாகிறார் சிசிலி. இந்த தகவல் அந்த பொண்ணை புகார் பெற்று வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சு எதிரியை தேடி போனோம். அப்புறம் கிடைச்ச தகவல கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் மரியராயப்பன் அவர் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவரை கைது செஞ்சு விசாரிச்சப்ப அவரும் எல்லாத்தையும் உண்மை ஒத்துக்கிட்டாரு. 2 குழந்தை இருக்கிறதையும் இப்ப 3 மாசம் இந்த 3வது குழந்தை 5 மாசம் இருக்கிறப்ப சிசிலி வீட்டோட வெளில போனதாகவும் 5 மாசம் தேடி இருக்கணும்னு சொன்னாரு. வீட்டுக்குள் இருந்து கொடுமையை அனுபவிக்க வேண்டுமா என்று குழந்தையை தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தின் அருகில் போட்டுவிட்டு வேறு ஊருக்கு செல்ல பஸ் நிலையத்திற்கு வந்தபோதுதான் போலீசிடம் மாட்டுகிறார் சிசிலி. திருப்பி வந்தா நம்ம அப்பா எங்க தொந்தரவு பண்ணுவாரோ, டார்ச்சர் பண்ணுவாரோ பயந்துகிட்டு சர்ச்சில போட்டுட்டு எங்கேயாவது வெளியூருக்கு திருப்பூரோ சென்னைக்கோ போலான்ற ஒரு ஐடியால அந்த பொண்ணு போனதான் எனக்கு சொல்லிச்சு. நான் தான் பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லுமா அப்படின்னு சொல்றதுக்கு மாட்டேன்னுச்சு. பயந்துட்டு போக மாட்டேன், பயந்துட்டு போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு நான் சொன்னேன். பயந்துட்டுலாம் நீ இருக்காதம்மா, இருக்க உனக்கு இந்த மாதிரி நிலைமையெல்லாம் நடக்கணும், அதனால நீ போலீஸ் ஸ்டேஷன் போறது நல்லது அப்படின்னேன். ஐயாவாடிக்கு போறப்பதான் மேடம் பார்த்து எங்களை அழைச்சிட்டு வந்தது. எல்லாம் பையெல்லாம் தூக்கி வண்டியில போட்டு விட்டு வந்துட்டாங்க. என்ன கேட்கல. அப்புறம் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுதான் எங்களை விசாரித்தாங்க. குழந்தையை மீண்டும் சிசிலியிடமே ஒப்படைக்கிறது போலீஸ். மரியராயப்பனை கைது செய்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. வழக்கு பதிவு செஞ்சு மரியராயப்பனை கைது பண்ணிருக்கோம். பெண்ணோட குழந்தை நம்ம தஞ்சாவூர் கைது மூலமா அவங்க பராமரிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணை நாங்க வந்து கவனிச்சுட்டு இருக்கோம். பெற்ற மகளையே 3 முறை தாயாக்கிய செய்தி கும்பகோணம் பகுதியையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. முதல் முறையா தன்னோட பிஞ்சு குழந்தைய கையில வாங்கும் போது அந்த தந்தை அடையிற சந்தோஷத்தை சொல்லி மாளாது. இனம் புரியா ஒரு சந்தோஷத்தை அவங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். கும்பகோணத்துல இப்படிப்பட்ட ஒரு உறவு கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல்வாதிகளுக்கும் குண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறது சமீபத்தில் நடந்த இந்த கொலை சம்பவம் சொல்லும். இந்த சம்பவத்துல ஒரு பெண் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். சென்னை அமஞ்சிக்கரையில் உள்ள பொன்னுவேல் தோட்டம் 5வது தெருவில் புதியதாக ஒரு மாரியம்மன் கோவில் கட்டப்பட்டு வந்தது. இந்த கோவிலை தன் மேற்பார்வையில் கட்டி வந்தவர் அதே பகுதியில் 6வது தெருவில் வசித்து வந்த கஸ்தூரி.
அந்த பகுதி அதிமுகவின் கட்சியின் நிர்வாகியாக இருந்த கஸ்தூரி பகுதி முழுவதும் மிக பிரபலம். கடந்த 5ஆம் தேதியன்று மதியம் தான் கட்டி வந்த கோவிலை பார்வையிட வந்தவர் செங்கல் வரவிற்காக ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்க யாரோ சிலர் தபதபவென ஓடிவரும் சத்தம் கேட்டு திரும்புவதற்குள் ஒருவர் அவர் வாயை பொத்துவதை உணர்ந்தார். சிறிது நொடிகளில் அவர் மேல் கூரிய ஆயுதங்களால் பல வெட்டுக்கள் விழுந்தன. சுதாரித்து எழுவதற்கு கஸ்தூரி முயற்சிகள் செய்ய மேலும் சில வெட்டுகள் அவர் மேல் விழுந்தன. அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார் கஸ்தூரி. கஸ்தூரியை கண்மூடித்தனமாக வெட்டிய அந்த கும்பல் சிறிது நேரத்தில் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கிறது. இரத்த வெள்ளத்தில் மிதந்த கஸ்தூரி அந்த இடத்திலேயே உயிரை விடுகிறார். அக்கம் பக்கத்திலிருந்து மக்கள் ஓடி வந்தபோது அந்த இடத்தில் எல்லாம் முடிந்திருந்தது. அந்த பகுதி முழுவதும் அனைவரிடமும் அத்தனை நல்ல பேர் வாங்கியிருக்கும் கஸ்தூரியை ஏன் வெட்ட வேண்டும்? வெட்டிக் கொன்றவர்கள் யார்? 50 வயதை தாண்டி இருக்கும் கஸ்தூரி பல வருடங்களாக அரசியலில் இருந்தவர். பல கட்சி பணிகளும் மக்களுக்கு பல சேவைகளும் செய்து முன்னேறியவர். அம்மா யாருக்கு என்ன ஒரு உதவி இருந்தாலும் இந்த ஊர்ல சமூக சேவை அதிகமா செய்வாங்க. யாரும் எந்த ஒரு உதவி கேட்டாலும் எது கேட்டாலும் ரெண்டா யாருக்கு என்ன பிரச்சனை எல்லாம் முன்னாடி போய் நிக்கிறதால ஒவ்வொருத்தரும் போட்டி போறாம அம்மா மேல எது கேட்டாலும் முன்னாடி வந்துடால. இவதான் இந்த ஊர்ல இருந்தா நம்மளாம் இந்த ஊர்ல இல்லையா, இதுக்கு சின்ன சின்ன பிரச்சனையே அப்படியே அம்மா மேல அவ்வளவு பேருக்கு போட்டி போறாம அதிகமாயிடுச்சு. இவரின் வளர்ச்சி பிடிக்காத சிலர் கடந்த சில ஆண்டுகளாகவே இவருக்கு பல தொல்லைகள் கொடுத்து வந்தனர். பல எதிரிகளை சம்பாதித்துக் கொண்ட கஸ்தூரி அவர்களை தன்னுடைய செல்வாக்கால் திறமையாக சமாளித்து வந்தார். அப்படி ஒரு எதிராளியாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்து வந்தவர் போண்டா ரமேஷ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ரமேஷுக்கும் கஸ்தூரிக்கும் அடிக்கடி பிரச்சனை வந்தது. ஒரு பொம்பளை கிட்டே இவங்க எல்லாம் இது பண்றாங்களே, நம்மள ஒரு ஆம்பளைங்க நம்ம கிட்ட வர மாட்டாங்களே, பேச மாட்டாங்களே, எதுனாலும் ஒரு பொம்பளை வச்சே பேசுறாங்களே. ஒரு பிரச்சனை ஒரு குடும்ப சண்டைனாலோ எங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, எங்க அம்மா அந்த குடும்பத்தை தீர்த்து வைப்பாங்க. 2004ஆம் ஆண்டு ஒரு முறை போண்டா ரமேஷால் வெட்டப்பட்டு காயப்படுத்தப்பட்டார் கஸ்தூரி. அந்த போண்டா ரமேஷ் மக்கானுக்கும் போது பின்பக்கமா வெட்டிட்டாங்க. இந்த இடம் நல்லா வெட்டிட்டாங்க. அம்மா நம்ம சுற்றில காப்பாற்றி நல்லா இருக்கணும். அதற்கு பிறகும் இருவருக்கும் பல விஷயங்களில் பிரச்சனைகள் வந்தன. ஒவ்வொரு விஷயத்திலும் கஸ்தூரியின் கையே ஓங்கி இருந்தது. கஸ்தூரிக்கு ஒரு நாள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான சந்தர்ப்பத்தையும் எதிர்பார்த்திருந்தார் போண்டா ரமேஷ். அந்த சந்தர்ப்பமும் வந்தது. கஸ்தூரியின் மகள் தன் செல்ல நாயை பிடித்து வர அங்கே இருந்த போண்டா ரமேஷின் கூட்டாளியான சரவணன் அந்த நாயை இடித்து விடுகிறார். வேணும்னு நாய் சண்டை சார், வேணும் தான் சார் வந்தானுங்க. அவங்க அம்மா சாவடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எப்படி இவங்களுக்கு சண்டை நம்ம இழுக்கணும்னு சொல்லிட்டு நாய் ஏற்றுன்னு போகும்போது பொருள் வாங்கினாங்க சார். வண்டி ஏற்று நாய் மேலே ஏற்றினா ஏன்டா ஏற்றினேன் அதுதான் சார் நான் கேட்டேன் சார். தப்பா கூட தெரியல, நாய் மேலே தாண்டி ஏற்றினோம், புல்லு மேலே அடி ஏற்றினேன். பார்க்குறேன் நான் ஏற்கனவே 2 மவுட் எடுத்து வந்துக்கிறேன். இது சொன்னது புல்லட் சரவணா சார். இதனால் ஆத்திரமடைந்த போண்டா ரமேஷின் கூட்டாளியான சரவணன் அங்கே பிரச்சனை செய்ய அங்கே வந்த கஸ்தூரியிடமும் பெரிதாக சண்டை போடுகிறார். இறுதியில் இன்னும் சில மாதங்களில் கஸ்தூரிக்கு பதிலடி கொடுப்பதாக கூறி செல்கிறார் சரவணன். இந்த பிரச்சனையே கஸ்தூரியை வெட்டிக் கொள்ள சரியான காரணமாக அமைந்து விடுகிறது. தீபாவளி வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன் சார். நானும் எங்க அம்மா என்னங்க சார் நகை கடைக்கு போனோம் சார். 2 பேர் ஃபாலோ பண்ணணும் சார். சத்தியமா அது அவனுங்க தான், சத்தியமா சாமி தெரிஞ்சதுன்னா விட்டுருக்க மாட்டேன் சார். நான் திரும்பி எங்களை ஃபாலோ பண்ணி மச்சு பார்த்துட்டு வந்தாங்க சார். ஆனா அது யார் எவரு தெரியல சார். ஆளு வெளியாள் சார். 3 மணிக்கு மேல வருது சார். அம்மா யாராவது வெட்டுறாங்க மாதிரி பாப்பா. எங்க அம்மா கால் சாதெல்லாம் தொங்கி போயிட்டு கோட்டு சோடெல்லாம் பழமா எங்க அம்மா கிட்ட சார். ஒரு விரோதக்காரங்க கூட அப்படி செய்யக்கூடாது. அவ்வளவு நடாயம் பண்ணானுங்க சார். அவனுங்க அதுக்கு காரணம் இந்த புல்லட் சரவணா, பல்லு சுரேஷ், ராஜேஷ், மனுஷால சார். நைட்டை போட்டு தூக்கம் வர மாட்டேன் சார். வயசுலே பிடிக்கிற எல்லாமே எங்களுக்கு அம்மா தான் சார். இருந்தாலும் கஸ்தூரிக்கும் போண்டா ரமேஷுக்கும் இடையே இருந்து வந்த நெடுங்கால பகைதான் இப்படி கொலையில் முடிந்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் இப்பகுதியினர்.
இந்த கொலையில் போண்டா ரமேஷை ஏற்கனவே கைது செய்துள்ள போலீஸ் கொலையில் ஈடுபட்ட மற்றவர்களையும் தேடி வருகிறது. அத்தனை நல்லவரான, மக்களுக்கு நிறைய செய்தவரான கஸ்தூரிக்கு இப்படி ஒரு கொடூரமான முடிவு வந்துள்ளது குறித்து அந்த பகுதியே சோகத்தில் மூழ்கியுள்ளது. கஸ்தூரியினுடைய கொலைக்கு பின்னால தனிப்பட்ட முன்பகை காரணமாக சொல்லப்பட்டாலும் அந்த பகையை வளர்த்து விட்டதும் அது கொலையில முடிஞ்சதும் நிச்சயம் ஒரு மோசமான அரசியல் சூழலை நாம வளர்த்து விட்டதால தான். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் செய்து கொண்டால் அவர் எந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்படுவார், அவருடைய தண்டனை காலம் என்ன என்பதாக இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்நாள் காலங்களில் ஒரு கணவனும் மனைவியும் அல்லது மனைவியும் கணவனுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது மனைவியோ அல்லது கணவனோ அவர்களுடைய எதிர்ப்பதமாக இருக்கிற கணவனும் மனைவியும் உயிரோடு இருக்கிற காலங்களில் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் என்பது சட்டப்படி செல்லாத திருமணமாகிறது. அதை தண்டிப்பதற்கு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 494 கீழ் அவர் தண்டனைக்குள்ளாகிறார். அந்த தண்டனை என்பது 7 வருட காலம் தண்டனை அளிக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது. அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அந்த திருமணம் என்கிற அந்த நடைமுறையில் சிக்கல் என்பது அந்த திருமணத்தினுடைய நடைமுறையை நிச்சயப்படுத்துவது என்பது புகார் கொடுக்கிற புகார்தாரரை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு, கணவன் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் என்பது நிரூபிக்கப்பட்ட திருமணம். திருமணம் என்று சொன்னால் இந்து சட்டத்தில் திருமணம் என்பதற்கான என்ன வரையறையெல்லாம் சொல்லுகிறார்களோ அதனின் அடிப்படையில் அமைந்தால் மட்டும்தான் அது திருமணம் என்கிற நிலைப்பாடு வருகிறது. இன்னும் வளர்ந்து வருகிற பரந்துபட்ட சட்டங்களினுடைய பார்வையில் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டங்களில் பெண்கள் திருமணம் செய்து கொண்டாலும் சரி, அப்படி செய்து கொள்ளாமல் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் மனைவியாக கருதப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாடு கூட இன்றைய நிலைப்பாடு சட்டங்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஆக பிரிவு 494 கீழ் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஏற்கனவே திருமணம் செய்வதை மறைத்தோ அல்லது தெரிந்தோ வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் அவர் 7 ஆண்டு வரை தண்டிக்கக்கூடிய, தண்டனை உள்ளாக்கக்கூடிய நபராக கருதப்படுகிறார். அது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் அடிப்படையிலே நாம் நடவடிக்கை எடுக்க முடியும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.